அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கு உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 நகைச்சுவை சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஒன்றாவது நகைச்சுவையை பார்ப்போமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்கள குதிரை சவாரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு அழகான குதிரை, சிறப்பான குதிரை கிடச்சிக்குதே அப்படின்னு சொல்லும் போது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குதிரை வீரர்களும் சிறப்பானவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க நகைச்சுவையா. 2வது சம்பவத்தை பார்ப்போமா? நகைச்சுவையை. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய மனைவி ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ரன்னிங் ரேஸ் வச்சாங்க. அப்போ ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய மனைவி ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் கூட்டிட்டு சஹாபிகளோட போருக்கு போனாங்க. அவள் போயிட்டு சொல்ல சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துக்கிட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சஹாபிகள்லாம் போய் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐஷா ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டாங்க, நம்ம இப்போ ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, சரி நம்ம வைப்போமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் தெரியுமா ஜெயிச்சா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஏன்னா ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கொஞ்சம் பருத்துட்டாங்க. அதனால அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்போ உள்ளதுக்கு இப்போ சரி அப்படின்னு சொன்னாங்க நகைச்சுவையா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.